ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் லிதின் ஜோஸோட ஹேர் என்ற படம் தான். இது வந்து ரைட் பண்ணது பார்த்திங்கன்னா அர்ச்சனா வாசுதேவன்றவங்க எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து 5 லேடிஸை வச்சு ஃபெமினிசமாக ஒரு பெண்ணியத்தோட சொல்கிற ஒரு கதை. இது பார்வதி திருவத்து, ஐஸ்வர்யா ராஜேஷ், ஊர்வசி, லிஜோமோல் ஜோஸ், ரம்யா நம்பீசன், இவங்க 5 பேரோட கதை தான் வந்து ரிவால்வ் ஆகுது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு செப்பரேட் அந்தாலஜி மாதிரி காமிச்சு கடைசியில் ஒன்றா முடிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை இயக்குனது மறுபடியும் சொல்கிறேன் லிலின் ஜோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா அப்டேட் ஆகினே இருக்கும். ஸோ இப்போ இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போவாங்க. அப்போ அவங்களுக்கு நடக்கிற பிரச்சனை வந்து என்னன்றது தான் படத்தோட கதை. ஸோ இதில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷும் ஒரு ஆட்டோ டிரைவரும் ஒன்றா இருப்பார். அவர் வந்து இந்த ஆட்டோ டிரைவர் சோமசுந்தரம்ன்றவர், குரு சோமசுந்தரம்னு வருவார், ஜோக்கர் படத்தில் நடித்தவர். ஸோ இவங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு கிளாஷ் தான் அந்த இதில் நடக்கும். அவங்க வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸில் நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸாக இல்லை டிஸ்டர்பன்ஸான்ற இதில் அவங்க வந்து ஒரு டாய்லெட்டை தேடி போவாங்க. அதுக்கு என்னெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்றது ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒருத்தராக ஒரு ஸ்டோரி ஃபேஸ் ஆகும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஊர்வசி கதை. அவங்க வந்து ஒரு ஃபோன் வாங்குவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் கிடைக்கும். அப்போ வந்து அதனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்றது இன்னொருத்தவங்களோட கதை. ரம்யா நம்பீசன் கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் வீடியோ எடுக்கிறவங்க, அவங்க ஒரு சேனல்ஸ்க்கு ஷார்ட் வீடியோஸு, அதனால் வர பிரச்சனைன்றது 3வது கதை. 4வது வந்து பார்த்திங்கன்னா பார்வதி திருவட்டோட கதை. அது 4வது வந்து பார்த்திங்கன்னா லிலி ஜோஸோட கதை வரும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடி நிறுவனத்தில் நடக்கிற டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு என்னென்ன ஆகுது அப்படின்றது லிஜோமோல் ஜோஸோட கதை. 5வது வந்து பார்த்திங்கன்னா பார்வதி திருவட்டோட அவங்க ஐடி ஆஃபீஸில் அவங்களும் இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு விஷயத்தை மறந்துட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் கடைசி கதை. ஸோ இதில் வந்து நல்லா இருந்தது பார்த்திங்கன்னா ஊர்வசி பிரதாப் போத்தனோட பேரில் வந்து அந்த ஸ்மார்ட் டிவைஸால் வர பிரச்சனை வந்து அவர் அதை ரொம்ப லவ் பண்ணிவிடுவார். அந்த கதை நல்லா இருந்துச்சு. 2வது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து நல்லா இருந்துச்சு. 3வது பார்வதி திருவோட்டது நல்லா இருந்துச்சு. லிஜோமோல் ஜோஸ்லாம் ஒன்றும் அவ்வளோ எடுப்படல. ஸோ திருவனந்தபுரத்தில் நடக்கிற 5 டிஃப்ரெண்ட் லேடிஸுங்களோட பேக்ரவுண்ட்ஸை தனித்தனியாக காட்டுவாங்க. கடைசியில் அதெல்லாம் ஒன்றா வர மாதிரி கிளைமேக்ஸில் வரும். ஸோ இது வந்து லேடிஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி மனோரஞ்சகள்னு ஒரு ஆந்தாலஜி வந்தது, அது ரொம்ப போராக இருந்தது, வெரி போர் சீரியஸு. இது அது மாதிரிலாம் இல்லாமல் படமாக வந்து உயிரோட்டமாக நல்லா இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.